வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக திருமணத்தில் ஈடுபட்ட இளம் யுவதியை கடத்திய வீட்டார் தொடர்பில் விசாரணை. முன்னாள் அமைச்சர்கள் பலர் ஒரே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழின அழிப்பு போன்ற கருத்துக்கள் பகிரப்பட்டால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் எச்சரிக்கை. மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு. இலங்கையின் 53வது குடியரசு தினம் இன்று. இராணுவத்தினரின் சித்திரவதை காரணமாகவே பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதாக சந்தேக நபர் நீதிமன்றில் அறிவிப்பு. யாழ்ப்பாணத்து ஆசிரியை ஒருவரின் அந்தரங்க காணொளி சிங்கள இணையதளத்தில் வெளியானமை தொடர்பில் விசாரணை. இலங்கையின் குடியரசு தினம் இன்றாகும். பிரித்தானியாவிடம் இருந்து இலங்கை முழுமையாக சுதந்திரம் பெற்று இன்றுடன் 53 வருடங்கள் நிறைவடைகின்றது. 1815ஆம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரித்தானிய பேரரசுடன் இணைக்கப்பட்டது. அன்றிலிருந்து நாட்டின் மீதான இறையாண்மை பிரித்தானிய பேரரசிடம் மாற்றப்பட்டது. பிரித்தானிய மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆளுநரால் நாடு ஆளப்பட்டது. இந்நிலையில் 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இலங்கை சோல்பெரி யாப்பு முறையில் இருந்து விடுபட்டு புதிய அரசியலமைப்பை உருவாக்கியது. 1972ஆம் ஆண்டு அப்போதைய ஆட்சியில் இருந்த ஸ்ரீமாவோ தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இலங்கையை டொமினியன் அந்தஸ்தில் இருந்து நீக்கி சுதந்திர குடியரசாக மே மாதம் 22ஆம் தேதி பிரகடனப்படுத்தியது. இதற்கமைய பிரித்தானிய காலனியாக இருந்த இலங்கை முழு சுதந்திரம் பெற்ற நாள் குடியரசு தினம் என்பதோடு இது நாட்டின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண்கள் பாடசாலை ஆசிரியை ஒருவரின் அந்தரங்க காணொளி சிங்கள தவறான இணையதளம் ஒன்றில் வெளியாகியுள்ளது. குறித்த ஆசிரியை திருமணம் முடிப்பதற்கு முன்னர் தன்னோடு பாடசாலையில் ஒன்றாக கற்ற ஒருவரை காதலித்து வந்த நிலையில் நபரின் மோசமான பழக்க வழக்கங்களால் அவருடனான காதலை முறித்து கொண்டுள்ளார். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு அப்பெண் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்பட்டார். இந்நிலையில் ஆசிரியைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒன்றை முன்னாள் காதலன் குழப்பியுள்ளார். இது தொடர்பாக போலீஸ் நிலையம் வரை சென்று நீதிமன்றில் வழக்கு நடைபெற்றுள்ளது. 2023ஆம் ஆண்டு அவரது முன்னாள் காதலர் கனடாவிற்கு சென்ற பின்னர் ஆசிரியைக்கு நாட்டில் திருமணம் இடம்பெற்றுள்ளது. தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் ஆசிரியையின் அந்தரங்க காணொளிகள் சிங்கள மொழியில் உள்ள தவறான இணையதளம் ஒன்றில் வெளியாகியுள்ளது. அந்தரங்க காணொளி காட்சிகளை வைத்தே முன்னாள் காதலன் ஆசிரியையின் திருமணத்தை குழப்பியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாகவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள மைதானத்தில் 2 பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் இராணுவ பிரிகேடியரை கைது செய்ய கர்வாத்தோட்டம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இராணுவ பிரிவின் தலைவராக பணியாற்றும் பிரிகேடியர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிரிகேடியரால் தாக்கப்பட்ட 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள 2 முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக கடந்த 18ஆம் தேதி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போதே சந்தேகத்திற்குரிய பிரிகேடியர் குறித்த இருவரையும் தாக்கியதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்நேவ போலீசார் தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் பெண் மருத்துவரை தான் பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை எனவும் சந்தேக நபரான முன்னாள் இராணுவ வீரர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரே இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேகத்திற்குரிய முன்னாள் இராணுவ வீரர் வாக்குமூலம் அளிக்க தனக்கு அனுமதி வழங்குமாறு பிரதான நீதவானிடம் கோரிக்கை விடுத்தார். இக்கோரிக்கைக்கு தலைமை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதன்போது கல்நேவா போலீஸ் அதிகாரிகள் தனது ஆசன வாயிலில் ஒரு குச்சியை செருகி கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் இதுவே தனது உட்புற இரத்தப்போக்கிற்கு காரணம் எனவும் சந்தேக நபர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெண் மருத்துவரை தான் பாலியல் வன்புணர்வு
காழ்ப்புணர்விற்கு உட்படுத்தவில்லை என்றும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் 2வது வாயிலில் இருந்து மருத்துவர் தங்கும் விடுதி வரையிலான சாலையின் இருபுறமும் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் எனவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் இக்கூற்றை கவனத்திற்கொண்ட அனுராதபுரம் தலைமை நீதவான் அனுராதபுரம் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு இவ்விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரின் இந்த அறிக்கை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் நீதவான் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நிதி நிறுவனத்தை நடத்தி 16,41,00,000 ரூபாவிற்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வைப்புத் தொகையாக பெற்றமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து சந்தன வீரகுமார எனப்படும் சக்வித்தி ரணசிங்க மற்றும் அவரது மனைவி குமாரி அனுராதினி ஆகியோருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டல் விடுத்து மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சிலாபம் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி 2022ஆம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணி தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு செய்திருந்தார். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு கையளிக்கப்பட்டது. சந்தேக நபர் செய்த நடவடிக்கைகள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் கீழ் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். மே மாதத்திற்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 14 லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. இதன்படி அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தமது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. மின்கட்டணம் அதிகரிக்கப்படுமாயின் அதற்கேற்ப நீர்க்கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அச்சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் அறிவித்துள்ளார். அவ்வாறாயின் திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறைமை தொடர்பில் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் கருத்துக்களை எவராவது பேசினால் சட்டம் கடுமையான முறையில் அவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை முற்றாக நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரசபைக்குட்பட்ட பகுதியொன்றில் தமிழின அழிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட நினைவு தூபி தொடர்பில் நேற்று ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்கின்றது. கனடாவின் பிரம்டன் நகரசபையின் அனுசரணையுடன் அமைக்கப்பட்டுள்ள குறித்த நினைவு தூபிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரியும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். இறுதி யுத்தத்தில் நந்திக்கடல் பகுதியில் கை குழந்தைகளுடன் வந்தவர்களை கூட இராணுவத்தினர் காப்பாற்றியிருந்தனர். இன அழிப்பு என்பது தமிழர்களை இராணுவத்தினர் தேடி தேடி கொலை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இடம்பெற்றதா? யுத்த காலத்தில் சரணடைந்த அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தவர்களை இராணுவத்தினர் காப்பாற்றி இருந்தனர் எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழின அழிப்பு உள்ளிட்ட பதங்களை பயன்படுத்தி கோஷங்கள் மற்றும் பதாதைகள் வைக்கப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் பகுதியில் இம்முறையும் இவ்வாறான பதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எதுவும் ஏன் எடுக்கப்படவில்லை என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் இன அழிப்பு போன்ற கருத்துக்கள் பகிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பதுளை நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் தம்பியை அரிவாளினால் கொடூரமான முறையில் பலமுறை வெட்டி காயப்படுத்திய அவரது அண்ணாவை ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பதுளை நீதவான் நுஜித் டி சில்வா உத்தரவிட்டுள்ளார். இம்மோதலில் காயமடைந்த 2 சகோதரர்களும் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பதுளை நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பரிசோதித்த பின்னர் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அதுவரை போலீஸ் பாதுகாப்பில் இருந்த சந்தேக நபர் பின்னர்
பின்னர் பதுளை சிறைச்சாலை அதிகாரிகளால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். பதுளை நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் மூத்த சகோதரர் தம்பியை அரிவாளால் கொடூரமாக பலமுறை வெட்டி காயப்படுத்தியுள்ளார். குறித்த இருவரும் கூலித் தொழிலாளிகளாக பணிபுரிந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித்த ரம்புக்வெலவும் கொழும்பு சிறைச்சாலையின் M2 அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய முன்னாள் அமைச்சருடன் அவரும் அதே சிறைச்சாலை அறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவும் அதே சிறைச்சாலை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய M2 11 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் ரமித்த ரம்புக்வெல சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் அவர் மருத்துவ உபகரணங்களுடன் சிறைச்சாலைக்கு சென்றதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரவில் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் போது இந்த கருவியை அவர் பயன்படுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிறை மருத்துவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர் அக்கருவியை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித்த ரம்புக்வெல 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்திற்கு சென்றபோதே கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரமித்த ரம்புக்வெலவை கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். தெல்லிப்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாலை சந்திக்கு அருகாமையில் யுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பு பகுதியைச் சேர்ந்த 22 வயது யுவதியும் பூநகரி கௌதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர். பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த இருவரும் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாட்டினை முன்வைத்தனர். இதன்போது அங்கு சென்ற பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர். எனினும் குறித்த இருவருக்கும் 18 வயது நிறைவடைந்தமையும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்தனர். பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கை விசாரித்த மல்லாகம் நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதனால் அவர்களை பிரிக்க முடியாது, அவர்கள் விருப்பம் போல் சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்தது. இந்நிலையில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் 4:30 மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அவ்விளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யுவதியை கடத்திச் செல்லும் காணொலி அப்பகுதியில் காணப்படும் CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் இவ்விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெல்லிப்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ரயில் பாலம் அருகே பயணப்பொதியில் சிறுமியின் உடலொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெங்களூரின் புறநகர் பகுதியில் உள்ள சாந்தாபுர ரயில்வே பாலம் அருகே உள்ள உள்ளூர் வாசிகளால் பயணப்பொதி மீட்கப்பட்டது. ஓடும் ரயிலில் இருந்து வெளியே வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே குறித்த பயணப்பொதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுமியின் பெயர், வயது மற்றும் அவர் எங்கிருந்து வந்தவர் போன்ற விவரங்களை கண்டறிவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் பெங்களூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.